கடவுள்னு சொல்றோமே அந்த சக்தி நம்ம கண்ணுல பாக்குற மாதிரி இந்த உலகத்துல ஒரு பொருள் இருக்கு. தினமும் சத்துக்காக இவ்வளவு சாப்பிடுறோம்ல, இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து சத்தும் மண்ணுக்குள்ளதான் இருக்கு. அத ரசவாதம் என்ற கலையில தாவர வர்க்கமும் மரமும் தான் உறிஞ்சு தனக்குள்ள வச்சுக்குது. மாடர்ன் சயின்ஸ்ல ஒரு ஷாக்கிங் ரிசர்ச், மனிதன் வெறும் காலில் மண்ணு தரையில நடந்தா மண்ணுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தனக்கு பாஸ் ஆகுதுன்னு. இந்த மரம் வாழ்நாள் முழுக்க மண்ணோட தான் வேரையும் சொருகி ஒட்டி இருக்கு. அதுக்கு ஆயுள் காலம் அதிகம். இப்படி அந்த மரம் 60, 120, 200, 300, 400 வயதை கடக்க கடக்க எண்ணற்ற சக்தியை தனக்குள் உறிந்து ஒரு அவதாரமாய் நிற்கும். இதை படித்த தமிழ் பாரம்பரியம் துறவற வாழ்க்கையில தனக்கு சக்தி பெற இதற்கு அருகே அமர்வான். இல்லற வாழ்க்கையில இந்த வயதான மரத்தை சுற்றியே ஒட்டுமொத்த கலாச்சாரமும் அமைந்திருக்கும். பண்டைய சித்த மருத்துவத்துல வயதான மரத்திலிருந்தே மூலப்பொருட்கள் எடுக்கப்பட்டது. அந்த மருந்தோட சக்திய யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ அம்மா நோய்க்கு 60 வயசு மேலான வேப்ப மரத்துல இருந்து எடுத்தீங்கன்னா அது வேலை செய்யற விதமே தனி. இது இன்னும் சில இடங்களில் மறைவாக நடக்கிறது. மறைவாக நடப்பதே சிறந்தது. இப்படி தமிழன் விட்டு சென்ற ஒவ்வொரு பொருளோட விஞ்ஞானத்தை